ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பாய் வீட்டு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் தேவையான அளவு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் உங்கள் இஷ்டம் தான், எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். ஃபார்ச்சூன் கோல்டு வினர் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது நீங்கள் சேர்த்துக்கலாம். 2மே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வெங்காயம் வந்து வேகும். கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 நிமிஷம் எல்லாம் அப்படியே வதங்கட்டும். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கும்போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒட்டுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பழமாக தக்காளி 3 சின்னதாக 3 சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது பெரிய அடுப்பு, அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதையும் நம்ம வந்து தக்காளியை வேகிறதுக்கு சால்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெந்துடணும் தக்காளி, அப்போ தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப போடணும் தேவையில்லை, குழம்புனால கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம், அதனால் வந்து கம்மியாக சேர்த்தா போதும். காரம் கம்மியாக வேணுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டால் கூட 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். சின்ன ஸ்பூன்னால ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ வந்து மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ டேஸ்ட்டுக்காக லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மட்டன் நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா வந்து ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சு நல்லா வதக்குங்க. நான் வந்து ஃபுல்லாக வந்து சிம்மிலே தான் செய்கிறேன். ஃபுல்லாக வச்சிங்கன்னா சீக்கிரம் நமக்கு தீஞ்சிரும். அதனால் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நிமிஷம் இது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். மட்டன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த எண்ணெயிலே நமக்கு வந்து வேகணும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் தண்ணி வந்து விடுது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு பாதி சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து கடைசியாக போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு எல்லாம் போட்டாச்சு. வந்து மூடி வச்சிடலாம். உப்பு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 விசில் தான் விடட்டும். 8 விசில் விட்டாச்சு. இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு நல்லா வெந்திருக்கும். தண்ணி இல்லை பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது. உருளைக்கிழங்கு தனித்தனியாக நமக்கு தெரியுது. கறி வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு முருங்கைக்காயை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க, கொதிக்கட்டும். இப்போ சைடில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, தேங்காய் ஒரு 2 கை கசகசா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நெய்வாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வச்சு முருங்கைக்காய் வந்திருக்கும்.
இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்கு முந்திரி கசகசா சேர்க்குறோன்னா கொஞ்சம் திக்கு கொடுக்கும். அதனால் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா அவ்வளோதான், சுவையான பாய் வீட்டு மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.